ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஐநர் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி நான் வந்து என்ன பார்க்க போகிறேன்னா, ஜாவா ப்ரோக்ராம் எப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு ரன் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். ஜாவாவில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஜேடிகே, இன்னொன்று வந்து ஜேஆர்கே, இன்னொன்று வந்து ஜேவிஎம். ஜேடிகேன்னு என்னென்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட், ஜேஆர்எம்னா ஜாவா ரன் டைம் என்வரான்மெண்ட், ஜேவிஎம்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின். நம்மளுக்கு தேவையானது வந்து ஜேடிகே. அது எப்படி இப்போ டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு கூகுளில் போயிருங்க. அதுக்கப்புறம் கூகுளில் போய் ஜேடிகேன்னு சர்ச் பண்ணிங்க. ஜேடிகே இப்போ ரீசெண்டாக இருக்குது, 8 வெர்ஷன் ஜேடிகே 8.1 ரீசெண்டாக இருக்குது. அதை வந்து டைப் அடிச்சுட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இது இங்கேயே காமிக்கும். ஃபஸ்ட் லைன்லேயும் ஜாவா எஸ்சி ரன் டைமாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போனீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபைல்ஸ் ஜாவா ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணோம். ஜாவா ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணோம். இங்கே பாருங்கள், அந்த டைப்ஸ் லினக்ஸா என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஓஎஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். நம்ம டவுன்லோட் பண்ண வாட்டி அந்த ஃபைல்ஸ் எங்கே இருக்குன்னா டவுன்லோட்ஸில் இருக்கும். நார்மலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு நார்மலாக அந்த ஃபைல் இப்போ எங்கே போயிருக்கோன்னா லோக்கல் டிஸ்க் சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், அதுக்குள்ளே போனீங்கன்னா ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் இருக்கும். இதான் வந்து அந்த ஃபைல் இன்ஸ்டால் ஆனதுக்கு ஒரு இது. இப்போ ஜாவா அதுக்குள்ளே போனீங்கன்னா ஜேடிகே 1.8, அதுக்குள்ளே போனீங்கன்னா பின், இதுக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் போட்டு ரன் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அது எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணணும். விண்டோஸ் ஆர் கொடுத்தீங்கன்னா சிஎம்டி டைப் அடித்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் அதில் வந்து சிடி கிளிக் கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா, இந்த சிடி எதுக்குன்னா இந்த யூசர் லைனாக இருக்குல்ல அதை கிளியர் பண்ணிட்டு வெறும் உங்களுக்கு சியில் மட்டும் கொடுக்கும். அப்படி கொடுத்தா அந்த டிஸ்க்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் உட்காந்து ஒவ்வொன்றா டைப் அடிக்க தேவையில்ல, இதை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் போய் சிடி ஸ்பேஸ் கிளிக் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆன வாட்டி என்ட்ரு அடிச்சிங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஓகேவா? நான் ஆல்ரெடி ஒரு இது ரன் பண்ணி வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன். இப்போ இதை காமிச்சிருக்கேன், இதை ரன் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு பாருங்கள் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கமெண்ட் நாட் ஒர்க்கிங்னு வரும். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதேமாரி லோக்கல் டிஸ்க் சிக்குள்ளார ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்குள்ளார ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிட்டு ஆல்ட் என்டர், அப்படி இல்லையா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கொடுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். அதில் போய் செக்யூரிட்டியில் போய் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் அதை கொடுத்து எடிட் கொடுத்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு பர்மிஷன் ஜாவா வந்து உங்களுக்கு என்னென்ன பர்மிட் பண்ணுற மாதிரி வேணும். நான் ஆல்ரெடி இங்கே எவ்ரி ஒன் கொடுத்து வச்சுருக்கேன். இருந்தாலும் வந்து நான் உங்களுக்காக ஒரு வாட்டி செஞ்சு காமிக்கிறேன். மறுபடியும் அட்மினிஸ்ட்ரேட்டருக்குள்ளே ஆடு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து எவ்ரி ஒன்றுன்னு டைப் பண்ணணும். எவ்ரி ஒன் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த வாட்டி அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே நான் வந்து எல்லாமே டிக் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இங்கே ஃபுல் கண்ட்ரோல்னு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் டிக் ஆயிரும். டிக் கொடுத்து அப்ளை ஓகே கொடுத்தீங்கன்னா இந்தமாரி ப்ராசஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும். நீங்கள் கரெக்டாக வந்து இனிமேல் ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ரன் ஆகும். ஓகே கொடுத்துருங்க. நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் கொடுத்துறேன். அதேமாரி இன்னொரு சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கிறோம். இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு சென்டர் அண்ட் ரிசீவர் ரெண்டும் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அதேமாரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். சிடி ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அதோட நேம் வந்து போட்டுருணும். அதேமாரி இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் மை கம்ப்யூட்டருக்குள்ளே போகிறேன். மை கம்ப்யூட்டரில் லோக்கல் டிஸ்க் சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவா ஜேடிகே பின் இதில் நான் ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. அந்த ப்ரோக்ராம் போட்டு நீங்கள் வந்து லோக்கலில் சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைரெக்டாக வந்து நம்ம சி டிஸ்கில் வந்து சேவ் பண்ண முடியாது. அப்படி பர்மிஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்கல.
அதனால் நீங்கள் வந்து டெஸ்க்டாப்போ டாக்குமெண்ட்லேயோ எதுலேயோ போய் சேவ் பண்ணி அந்த சேவ் பண்ணுற பர்மிஷன் டேரெக்டாக கொடுக்கலாம். ஏன்னா நம்ம சி டிஸ்க்குள்ளார ஒன்லி ரீட் ஆப்ரேஷன் மட்டும் தான் பண்ண முடியும், ரைட் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அதனால தான் நம்மளுக்கு டேரெக்டாக சேவ் ஆகாது. அதனால் நம்ம வந்து டாக்குமெண்ட்லேயோ அப்படியே உங்களுக்கு தேவையான ஃபோல்டர் டெய்லியோ அப்படியே ஏதாச்சும் ஒன்றையோ நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இதேமாரி ப்ரோக்ராமை. இப்போ நான் வந்து டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். டாக்குமெண்ட்டில் வந்து ஜாவா, அதுக்குள்ளே வந்து எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்போ வந்து இந்த சேவ் பண்ண ப்ரோக்ராமை ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு அப்படியே அதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஜாவா ஜேடிகே பின் இதில் போய் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிடுறோம். பேஸ்ட் பண்ண வாட்டி இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் வந்து சென்டர் அண்ட் ரிசீவர் எப்படி கம்யூனிகேட் ஆகுதுன்னு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணி நம்ம வந்து பின்னுக்குள்ளே போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராமை எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஜாவா ப்ரோக்ராமை கம்பேர் பண்ணணுமா, ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம், நான் வந்து ஃபைல் நேம் வந்து இங்கே வந்து சென்டர்னு கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் சென்டர், அதனால் நான் வந்து சென்டர் டாட் ஜாவான்னு சேவ் பண்ண போகிறேன். சென்டர் டாட் ஜாவா என்டர் அடிச்சிங்கன்னா அந்த ப்ரோக்ராமில் ஏதாச்சும் எரர்ஸ் அப்படின்னுச்சுன்னா காமிக்கும். அப்படி எரர்ஸ் எதுவும் இல்லை, கரெக்டாக இருந்துச்சுன்னா சும்மா ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஆட்டம் யூஸருக்கு வந்து நம்மளுக்கு தரும். ஓகேவா? அதேமாதிரி இந்த சைடு தான் ஜாவா சி ஸ்பேஸ் அதேமாரி ரிசீவருக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் தனியாக போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அதான் ரிசீவர் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து இதேமாரி தான் ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா என்டர் அடிச்சிங்கன்னா இதேமாரி நம்மளுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். இந்த ப்ரோக்ராம் எல்லாம் கரெக்டாக இருக்குது, எந்த வரலன்னு சொல்லி சும்மா ஜஸ்ட் ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். இப்போ வந்து கரெக்டாக அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ வந்து ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது ஜஸ்ட் ஈஸி, ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் நேம். அதேமாரி சென்டர் அண்ட் ரிசீவர் இப்படி போட்டு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் தான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து சென்ட் பண்ணோம். அதனால் வந்து சென்டர் நம்ம வந்து ஃபஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். இங்கே ரிசீவர் வந்து நம்ம இன்னும் ரிசீவ் பண்ணல, அதனால் இது வந்து வெயிட்டிங் ஸ்டேஜ்லேயே தான் இருக்கும். இப்போ தான் ரிசீவர் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். ரிசீவர் எனேபிள் பண்ண வாட்டி இங்கே என்டர் நம்பர் ஆஃப் ஃப்ரேம்னு காமிக்கும். சென்டர் சைடில் ஜஸ்ட் ஒரு 4 ஃப்ரேம் கொடுத்துறேன் நான். இப்போ வந்து ஒவ்வொரு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் நேம் இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ரேம் கொடுத்த வாட்டி ஜஸ்ட் இங்கே வந்து ஃப்ரேம் வந்து வந்துருச்சுன்னு காமிச்சிச்சு. அதேமாரி நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், 4 ஃப்ரேம் கொடுத்துறேன், 4 ஃப்ரேம் வந்துச்சு. எனக்கு ரிசீவர் சைட்லேருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் எனக்கு ஃப்ரேம் வேணும் அப்படின்னு சொன்னால் எஸ்ன்னு கொடுக்கணும். எஸ்ன்னு கொடுத்தா மறுபடியும் எத்தனை நம்பர் ஃப்ரேம் எனக்கு 2 மட்டும் இப்போதைக்கு இருந்தால் போதும். அதேமாரி இப்போ பாருங்கள், இன்னொரு ஃப்ரேம் இங்கே வந்துச்சு. அடுத்து வந்து அவ்வளோதாங்க. இப்போ 6 ஃப்ரேம் வந்துச்சு. இப்போ எனக்கு வந்து எந்த ஃப்ரேமும் வேணாம், கொடுத்துட்டா போதும், இதை முடிஞ்சிடும். ஜஸ்ட் அவ்வளோதான், சிம்பிள், வெரி ஈஸி இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது. நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஐடியாஸ் தான். ஏதாச்சும் அப்படி யாராவது இருந்துச்சுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். இதுதான் மை FB ID அண்ட் யூடியூப் வீடியோஸ் ஐடி. MIFD அருள் கார்த்தி, மை FB ஐயனார் ஐடி வந்து ஐயனார் கார்த்தி, யூடியூப் வந்து அருள் ஐயனார். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.